இல்ல. நீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒரு வகையில புரிஞ்சாலும், எனக்கு புரியாத கேள்வி என்ன அப்படின்னா, இவர் வெளிய வராரு. அன்புமணி வெளிய வராரு. அப்பாவினுடைய அந்த ஒரு செயற்குழு கூட்டத்துல சொந்த மகளுடைய பையனை அறிவிச்ச உடனே, அது வாரிசு அரசியல் தானே. அதை அறிவிச்ச உடனே மைக்க எஞ்சி எழுந்து, நான் வந்து பனையூர் அலுவலகத்துக்கு என்னை யார் வேணாலும் வந்து சந்திக்கலான்றார். அதை தான் ஜி.கே. மணி என்ன சொல்றாருன்னா, தெளிவா சொல்றாரு, திட்டமிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க, அதை தான் பண்ணிட்டு எப்படி உடனே சொல்லிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. திட்டமிட்டு அன்புமணி அதில் நடந்து கொள்ளலை. இது முன்னாடியே பேசி முடிக்கப்பட்டது. நாம் வந்து பொதுக்குழுவில் அறிவிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் நாள் போகட்டும்னு அது பொதுவெளியில் இல்லை. அது நேருக்கு நேர் பேசும்போது அந்த விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. சரி அப்புறம் தான் அறிவிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வந்து முகுந்தனை அறிவிக்கிற மாதிரி அப்போ இல்லை. அந்த அந்த நேரத்தில் தான் அது நடக்குது. என்ன அங்கே வந்து நம்ம சரி அப்புறம் அறிவிக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இங்கே அறிவிக்கிறாங்கன்றது இவருக்கும் வந்து அது எதிர்பாராத ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கிறதுனால அப்போ தான் அது பிறகு தெரியுது. மருத்துவர் ஐயா அவரை நீங்கள் சரி நம்ம இதுமாரி அப்புறம் அறிவிக்கலாம்னு சொல்லியும் கூட இங்கே அறிவித்து ஆக வேண்டும் என்று இந்த மாதிரி ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்த ஒரு சதியான செயல் தான் அது.